அவர் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் பண்ணோம். நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த கும்பல்லே ஒரு பையன் வந்து காலையில சொன்னான் 10th பாஸ் ஆனதே சார்னால தான். நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஆட்சியில். ஆனால் உங்களுக்கு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது காரணம் கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த கும்பல்லே ஒரு பையன் வந்து காலையில சொன்னான் என்னோட இப்போ பார்த்தீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அவர் சொல்றான் நான் வந்து பாஸ் ஆனது 10th பாஸ் ஆனதே சார்னால தான். என்னடா சொல்றேன் அப்படின்னா, ஆமா நான் கொரோனா பேட்ச்க்கா அவர் மட்டும் பாஸ் பண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம் ஃபேமிலியா. ஐ வாஸ் லைக் வாவ். அப்போ எங்கேயோ இருக்கிற அந்த பையனோட லைஃப் நல்லா ஆகும்னு நினைச்சு நீங்க அந்த டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஏன் சார் அப்படி பண்றீங்க அப்படி யாரா கேட்டாங்களா? இல்ல மாணவர் பருவம் என்பது கிடைப்பது சரியா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பருவம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இப்படி கொரோனா வந்து இடையூறு ஏற்பட்டது, மன உளைச்சல் ஏற்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு அவர்களுக்கு ஏன்னா இந்த மன உளைச்சல் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் பண்ணோம். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தி ஆன்லைன்லேயே தேர்ந்தெடுத்து அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.